ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 147 5ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் ஆண்டவரை குறித்து 3 வார்த்தைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரிய தேவன் நமக்கு பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கும் போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக மகா பலமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பலப்படுத்துகிறது குறித்து ஏனென்றால் அவர் பலமுள்ளவராக இருக்கிறபடியினால நமது பலவீனத்தின் நேரங்களில் அவர் நமக்கு பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மகா பலமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பலவீனமாக இருக்கும் என்றால் அதை குறித்து நீங்கள் யோசியாதபடி தேவன் பலமுள்ள மகா பலமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் அநேக வசனங்கள் பலப்படுத்துகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் தேவன் மகா பலமுள்ளவராக இருக்கிறபடினால நாம் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த புதிய நாளில் ஒருவேளை பலவீனத்தோடு இருப்பீர்கள் என்றால் மகா பலமுள்ள தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தான் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 29 கடைசி வசனத்தில் என் தேவன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் பலனாகிய கர்த்தாவே என்று சங்கீதம் 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் பலப்படுத்துகிற காரியங்களை குறித்து வசனங்கள் அநேக வேதத்தில் உண்டு. மகா பலமுள்ளவராக இருக்கிற தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அனுதினமும் பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தேவனுடைய அறிவு நம்முடைய அறிவை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய அறிவுக்கு அவருடைய அறிவுக்கும் அது மிகவும் இணையாகாது. அது அளவில்லாத ஒரு அறிவாக இருக்கிறது. பாருங்கள், அவருடைய ஞானத்தை நாம் இயற்கைகளை எல்லாம் நாம் சற்று பார்ப்போம் என்றால் அவருடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வானத்தை பார்க்கும்போது, மலைகளை பார்க்கும்போது, சூரியனை பார்க்கும்போது எல்லாவற்றையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய அறிவை நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், அதை பார்ப்பீர்கள் என்றால் அளவில்லாத ஒரு அறிவை தேவன் அவருடைய வாழ்க்கையில் பெற்றிருக்க. அதுபோல் நம்மையும் தேவன் இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அறிவையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்கள் தேவனுடைய குணாதிசயம், அவருடைய காரியங்கள், அவரை குறித்து தானே இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்வதற்கும் அவருடைய பலனை நமக்கு பலனை கொடுப்பதற்கும் அவருடைய ஞானத்தில் நமக்கும் அவர் ஞானத்தை கொடுப்பதையும் நாம் உணர முடியும். ஒவ்வொரு நாளும் பெரிய தேவனை நீங்கள் ஆராதித்து அவரிடத்தில் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பலமுள்ள தேவனை, மகா பலமுள்ள தேவனை நீங்கள் ஆராதித்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அறிவுள்ள தேவனை நீங்கள் ஆராதித்து அந்த அளவில்லாத அறிவில் அந்த அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நீர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்வீராக. நீர் பலனை கொடுப்பீராக, உடைய ஞானத்தை கொடுப்பீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனையும் அறிவையும் பெரிய காரியங்களையும் இந்த நாளிலே நீர் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.